ஹை ஸ்பீடா போகக்கூடிய ட்ரெயின் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா சைனால இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின் எப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா இந்த புல்லட் ட்ரெயின் வந்து ஹை ஸ்பீட்ல தொட்டாலும் ஒரு 240 இருந்து ஒரு 320 அளவுக்கு வரைக்கும் ஹை ஸ்பீட்ல தொட்டாலும், பட் ஆனா இந்த ட்ரெயின் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 33 வருஷமா வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணிருக்காங்க. டனலுக்குள்ள போகும்போது பயங்கர சவுண்ட் வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்க தாங்கவே முடியாத அளவுக்கு சவுண்ட், அவ்வளவு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ள போயிட்டு டனலுக்குள்ள போயிட்டு வெளியே அவுட் ஆகும்போது பயங்கரமான ஒரு காத்து, அங்க இருக்கிறவங்களே அதர வைக்கிற மாதிரி காத்து வந்து இருந்திருக்கு. இது கண்டினியூஸா ஆரம்பிச்சப்பல இருந்து இருந்திருக்கு. இது வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறத உள்ள டீடைலா வந்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. இந்த ஒர்க்கிங் வந்து கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு மேல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து சால்வ் வந்து பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த இடத்துல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத. ஹை ஸ்பீட், இந்த உலகத்துல இப்பவும் ஹை ஸ்பீடா போகக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு இந்த புல்லட் ட்ரெயின் தான். சைனால இருக்கக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயின் தான் வந்து ஹை ஸ்பீட், அதாவது டாப் ஸ்பீட் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெயின் தான். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜி ஹச். இந்த உலகத்திலே முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னா 1964ல ஹை ஸ்பீட், அதாவது டாப் ஸ்பீட் இருக்கக்கூடிய ட்ரெயினை வந்து புல்லட் ட்ரெயினை வந்து சைனா தான் வந்து இன்ட்ரோடியூஸே வந்து பண்ணாங்க. இதோட ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னா 240ல இருந்து 320 வரைக்கும் ஹை ஸ்பீட்ல வந்து போகும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேகமா போகும் அப்படிங்கறத. நம்மளோட பைக்லயோ இல்ல கார்லயோ வந்து ஒரு 120, ஐ மீன் தட் ஒரு 150 கார்ல போறோம் அப்படின்னா எவ்வளவு ஸ்பீட் இருக்கும் அப்படிங்கறத இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அப்ப ட்ரெயின் ஒரு 200 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங் 240 அப்படிங்கிற போது என்ன ஸ்பீட்ல டாப் ஸ்பீட்ல வந்து போகும் அப்படிங்கறத திங்க் பண்ணி பாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட ட்ரெயின்ல இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து 1964, அதாவது 1964 இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷமே இதுகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்து இருந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டனலுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது அது போராட்டமாகவே வந்து இருந்திருக்கு எல்லாத்துக்குமே. என்ன அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க, அந்த டனலை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், வீடுகள், அங்க வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது உள்ள போகும்போது டனலுக்குள்ள போகும்போது ஓவர் சவுண்டு, அது வந்து இமேஜினேஷன் பண்ண முடியாது. அவ்வளவு தூரம் ஒரு மாதிரி சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அதை தாண்டி வந்து வெளியே டனலை கிழிச்சிட்டு வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர், ஒரு மிகப்பெரிய காத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த இடத்துல எது இருந்தாலுமே இது எப்படி சொல்றதுன்னா பிச்சுக்கிட்டு போயிரும் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, சாதாரண நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ட்ரெயினை வச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இன்க்ளூடிங் தேஜஸும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெயின் கிட்ட ஸ்டேஷன்ல கிராஸ் ஆகும் போது, நார்மல் ஸ்டேஷன் நிக்காத ஸ்டேஷன்ல கிராஸ் ஆகும் போது நீங்க பக்கத்துலனா எப்படி சொன்னா ஒரு கோடு வந்து போட்டிருப்பாங்க, நீங்க அந்த இடத்துல நின்னாலே வந்து அவ்வளவு தூரம் வந்து காத்தடிக்கும். அப்ப இதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அங்க 240 ஸ்பீட்ல போகும்போது அப்ப எவ்வளவு காத்து, ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது எவ்வளவு காத்து கிழிச்சிட்டு வந்து அடிக்கும் அப்படிங்கிறத இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட காத்து வெளியே வரனால ஒரு மிகப்பெரிய ஒரு சவுண்டும் அந்த காத்தும் சேர்ந்து வரும்போது அங்க இருக்கிறவங்களால தாங்கவே முடியல. இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 30-33 வருஷமா வந்து இருந்திருக்கு. இதுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களும் நிறைய இடத்துல தேடி பார்க்கறாங்க, செய்யறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில ஒரு சின்னது எப்படி சொல்ல, ஒரு சின்ன உயிரினத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. கிங்ஃபிஷர் நம்ம எல்லாருமே இந்த கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்படாதவங்க இருக்கீங்கன்னா அது இமேஜ்ல ஷோ ஆயிட்டு இருக்கல. இந்த பேர்டு தான் வந்து கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். கிங்ஃபிஷர் ஃபிளைட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியல. கிங்ஃபிஷர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் வந்து இருக்கும், அதுவுமே வந்திருக்கு. இந்த கிங்ஃபிஷரை வச்சு என்ன கௌதம் பண்ணாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிங்ஃபிஷர் வந்து பயங்கரமா அந்த வேட்டையாடும், இன்க்ளூடிங் தண்ணியில மீனை பிடிக்கிறதுக்கு பயங்கரமா அந்த வேட்டையாடும். இது அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட கண்ணுல வந்து படதை தாண்டி அவங்க ஒரு எதிர்ச்சியா பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் இப்படிதான் அந்த ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தோணுச்சு. இந்த ட்ரெயினோட காத்தையும் இதோட சத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இதுதான் ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிங்ஃபிஷர் வந்து பாக்குறாங்க, தண்ணிக்குள்ள போய் மீனை சரட்டுன்னு வச்சுட்டு சரட்டுன்னு வெளியே வருது. அப்ப இது ஒரு விஷயம் வந்து பண்ணுச்சு. என்ன அப்படின்னா கிங்ஃபிஷரோட மவுத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்லலாம், கரெக்டா சொன்னா இப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும் போது தண்ணியில சரட்டுன்னு போகும்போது உள்ள போகும்போது தண்ணியும் அவ்வளோக்கா வேஸ்டா செலவாகாது, தண்ணியும் மேல தெரிக்காது. நான் இப்படி சொன்னா தண்ணி அதிகமா தெரிக்காது, அது உள்ள போயிடும். வெளியே வரும்போது அவ்வளோக்கா ஒரு விஷயம் அவ்வளவு பெருசாக நடக்காது. அப்படிங்கிறத இவங்க இந்த ஐடியாவை இங்க ட்ரெயின் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா இந்த புல்லட் ட்ரெயினோட ஷேப், அதாவது முன்னாடி இருக்கிறத இப்படி கொண்டு வராங்க. கிங்ஃபிஷர் வாய் மாதிரி போக 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 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம்
டனலுக்குள்ள போகும்போதும் அவ்வளவு பெரிய சவுண்டும் கேட்கல, காத்தும் அவ்வளோக்கா வந்து வரல, நார்மலா வந்துருச்சு. இது இப்படிதான் வந்து சால்வ் பண்ணாங்க. 1964 ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை வந்து எப்ப ரீசால்வ் ஆகுது அப்படின்னா 1997, அதாவது 33 வருஷம் கழிச்சுதான் இது ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. அப்ப 33 வருஷமா அந்த சவுண்டும் அந்த காத்தும் அந்த சுத்தி இருக்கிறவங்களை பாதிச்சுக்கிட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நார்மலா அந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு, செஞ்சிச்சு, நல்லாவே வந்து இப்போ வரைக்கும் நல்லா வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயம். பட் இதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இது மேபி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், மேபி கிடையாது, கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க பிசினஸ் ஐடியா அப்படிங்கிறது இப்படிதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரூம்ல ஒரு இடத்துல இருந்து உட்காந்துட்டு நமக்கு ஐடியா வந்துடும் நினைச்சீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதை வந்து யாரும் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. பட் நான் இந்த இடத்துல வந்து சொல்றேன், ஒரு ஐடியா, ஒரு பிசினஸ் ஐடியா அப்படிங்கிறது நீங்க 4 இடத்துக்கு போகணும், 4 இடம் தாண்டி நீங்க சுத்தணும். உங்களோட பிளான் என்ன, உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறத நீங்க வெளியே போகும்போது தான் எது மூலியமாச்சு ஏதாவது ஒரு மூலியமா இம்ப்ளிமெண்ட் ஆகி டெம்ப்ளேட் ஆகி அது நமக்கு வந்து தோணும் போது தான் டக்குனு ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். இப்படிதான் வந்து பிசினஸ் ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைப்பாங்க. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த ட்ரெயினுக்கு வந்து சாதாரண ஒரு கிங்ஃபிஷரை வச்சுதான் இந்த ட்ரெயினுக்கு இவ்வளவு பெரிய சத்தத்தின் இவ்வளவு பெரிய ஆரியம் வந்து கம்மி பண்ணதுக்கான காரணம் வந்து இந்த கிங்ஃபிஷர் தான். அந்த கிங்ஃபிஷரை பார்த்தால்தான் வந்து அவங்களால இப்படி பண்ண முடிஞ்சு. இப்படிதான் எல்லா ஐடியாஸுமே வந்து இருக்கும். நீங்க வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்டான ஒரு விஷயம். நீங்க நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தான் வந்து இப்படிப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பிசினஸ் ஐடியாவா இருந்தாலும் சரி, நீங்க ஊரா நீங்க போகணும். ஊரா நான் உங்களை போக சொல்லல. நீங்க நிறைய இடத்துக்கு நீங்க போகும்போதுதான் அதுல இருந்து பார்க்கும் போதுதான் அங்க இருந்து ஒரு விஷயம் கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம ஐடியா அப்படிங்கிறத கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் செகண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மெரேன் இக்வான். இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல, இன்க்ளூடிங் இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காட்ஜிலா vs காங். அண்ட் ரீசென்ட் டைம்ல கூட இப்ப கூட ரிசர்ச்ல காட்ஜிலா தெரியாதவங்க யாருமே வந்து இருக்க மாட்டீங்க. ஆக்சுவலா வந்து காட்ஜிலா வந்து எப்படி அனிமினேஷன் பண்ணாங்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த மெரேன் இக்வானை வச்சுதான் வந்து அதை அனிமினேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உருவம், அதாவது அதுக்கு ஸ்ட்ரக்சரும் அதுக்கு ஃபேஸும் வந்து கொடுத்ததே வந்து இந்த மெரேன் இக்வானை வச்சு தான் கொடுத்திருப்பாங்க. இதுக்கும் அதோட இந்த மெரேன் இக்வானோட ஃபேஸும் இந்த காட்ஜிலாவோட ஃபேஸும் வந்து ப்ராப்பரா கரெக்டாவே சிங்க் ஆகும். நல்லா கவனிச்சு பாருங்க, கரெக்டா சிங்க் ஆகும். ஆனால் உலகத்துல எத்தனை உடும்பு வகைகள் வந்து இருக்கு. அத்தனை உடும்பு வகைகளையும் இந்த உடும்பு மட்டும்தான் வந்து கடல்ல மட்டும்தான் வந்து வாழும். பயங்கர ஆக்ரோஷமா பாக்குறதுக்கே டெரரா இருந்தாலும் சரி, இன்னொரு மிருகங்களை அடிச்சு கொள்ளுற மாதிரி இல்ல எதனால அடிச்சு பிடிச்சு சாப்பிடுற மாதிரி இதோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சரும் இதோட கொடூரமான மூஞ்சியும் இருந்தாலும் சரி. பட் ஆனா உண்மையிலே குழந்தை மனசு இது எந்த இடத்துல வாழுது அப்படிங்கறத நான் சொல்றேன். கேலிபேகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுல தான் வந்து இந்த மெரேன் இக்வான் வந்து வாழுது. இன்க்ளூடிங் கடல்ல மட்டும்தான் வந்து வாழும். கடல்ல ஒரு உயிரை கூட, அதாவது ஒரு சின்ன மீனை கூட இது வந்து கொள்ளாது. அப்புறம் எப்படி கௌதம் வந்து உயிர் வாழுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, தண்ணியை மட்டும் குடிச்சா கௌதம் உயிர் வாழுதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஆனா இந்த மெரேன் இக்வான் வந்து எப்படி உயிர் வாழுது அப்படின்னா, அந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய பாசியும் அந்த கடலோட பாறைகளை ஊட்டிட்டு இருக்கக்கூடிய பாசியும் மட்டுமே வந்து சாப்பிட்டு இது வந்து இந்த மெரேன் இக்வான் அப்படிங்கிற உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கிற மறக்காம பேச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நீங்க பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணி வச்சீங்களா, சோஷியல் மீடியால கௌதம் மெசேஜ் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். கீழே விஷயம் எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம், மோஜி, ட்விட்டர் லெவல் லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் டே பை டே நியூ கனெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே வந்திருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிமிப்பலாம். பாய்.